இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து மீடியா தொழிலில் இருக்கீங்க. மீடியா தர்மம், இந்த பத்திரிகை தர்மம் இதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய தொழில் இருக்குது. இப்போது ஒரு கார்பெண்டர், அந்த தச்சு வேலை பண்ணுறோம், தச்சு தொழில். இல்லை சில்ப வேலை பண்ணுறோம், சில்ப தொழில். இல்லைன்னா வந்து வீட்டில் வேலை செய்கிறோம், வீட்டு வேலை தொழில். எல்லாமே ஒரு தொழில் தான். ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்தாலும், ஒரு தெருவில் பெருக்கிற வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும், எல்லா தொழிலும் சமம்தான். எல்லா தொழிலும் இறைவனிடம் நம்மை சென்று அடையக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்குது. இப்போது நம்ம தொழிலை, அதாவது பக்தி ஆன்மீகத்தில் பல படிகள் இருக்குது. எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முதல்ல எல்கேஜி யூகேஜியில் 1, 2 எல்லாம் படிக்கிறாங்க, 3, 4, 10 வரைக்கும் எண்ணுறாங்க. யூகேஜியில் 100 வரைக்கும் எண்ணுறாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாக்கா 1 + 1 = 2, 2 + 2 2 2 4, 4 2 6, மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் கற்றுக்குறாங்க, டேபிள்ஸ்லாம் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி லெவல் கூட இல்லை, ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அல்ஜிப்ரா a + b² a² + 2ab + b² படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அல்ஜிப்ரா, ட்ரிகோனோமெட்ரி, ஜியோமெட்ரி இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம், அவ்யக்த கணிதம், வியக்த கணிதம் எல்லாம் படிக்கிறாங்க பிஹெச்டி லெவலில். இப்போ அந்த பிஹெச்டி லெவலில் இருக்கிற அவ்யக்த கணிதம் வந்து முதல்ல எல்கேஜியில் சொல்லித்தர முடியாது. ஸோ எல்கேஜியில் அவங்களுக்கு புரிகிற லெவலுக்கு என்னென்னா, இப்போது உங்களுடைய தொழில் நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாரும் ஒரு வேலை பண்ணுறாங்க. பக்தினா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பூ கட்டுறப்பா, அந்த பூ கட்டுறதுல கவனமாக கட்டு. அந்த பூ கட்டி பூவை விற்கிறல்ல, நீ விற்று உனக்காக காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காத. அந்த வந்து நான் யாருக்காக பூ கட்டுறேன்? கடவுளுக்காக கட்டுறேன். யார்? மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்கிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நம்மளுடைய தொழில் முறையில் இதெல்லாம் வந்திருக்கு உள்ள. யாருக்காக செய்கிற? இறைவனுக்காக செய்கிறேன். ஒரு நாட்டை ஆள்றேன், யாருக்காக ஆள்றேன்? இறைவனுக்காக ஆள்றேன். ஒருத்த அக்கௌண்ட்ஸ் போடுறேன், யாருக்காக போடுறேன்? இறைவனுக்காக. எனக்கு சம்பளம் இல்லை, எனக்கு ஃபேமிலி, அதெல்லாம் வரும். அதெல்லாம் யாரும் இல்லை, கொடுக்காமலாம் இல்லை, எல்லாம் வரப்போகிறது. ஆனால் அந்த ஒரே ஒரு பர்பஸ் மட்டும், நான் இறைவனுக்காக பண்ணுறேன்ற ஒரு நோக்கத்தோட ஒரு கர்மத்தை செய்யும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மனது தூய்மை பெறும். நம்மளோட மனது தூய்மை பெற்றதுன்னா அப்புறம் வந்து இந்த விஷயங்கள், இந்த பக்தினா என்ன, கடவுள்னா யார், நான்னா யார், இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இந்த கடவுள், உலகம், நான், இது 3க்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் தெளிவாக நமக்கு வேறு மூலமாக புரிய வரும். ஸோ அந்த தெளிவை கொண்டு வரதுக்கு தான் கர்மயோகம். கர்மயோகம்னா கையால், காலால், வாயால் செய்கிற வேலைகள், கர்ம இந்திரியங்கள்னால நாம் செய்யும் தொழில்.